பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விக்கிரகாராதனை செய்த குடும்பத்தை சார்ந்த ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அவன் புறப்பட்டான். கர்த்தர் அவனை 7 விதமான ஆசீர்வாதங்களினாலே அவனை நிறைத்து நிறைவாய் அனுப்பினார். அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்பொழுது அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பிரயாணத்தின் போது வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தங்கள்? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று. ஆனால் அவனுக்கோ ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் தனக்கு நிறைவேற்றுகிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பினான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டு ஏதுவில்லாது இருந்தும் கூட அதை முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். விசுவாசத்திலே அவன் பலவீனமாய் இல்லாமல் பலவானாய் மாற்றப்பட்டான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தனக்கு சொன்னவர் அதை செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் மாறிவிட்டான். ஆகினாலே தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றினார். மரித்து போன இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பினால் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கும் தேவன் பல வாக்குகள் கொடுத்திருக்கிறாரா? கீழ்ப்படிந்ததினாலே அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றி நீங்கள் பலவானாய் மாறுங்கள். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள். என்னை நடத்துகிற தேவன் கண்டிப்பாய் வாக்கை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்புங்கள். ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினது போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றி அவர் ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லவர். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.